என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸ் எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கு பார்த்தியா? ஏய் குனிதுங்க, அங்கே பாருங்களேன், அங்கே வர்றேன். ஃபைனலி தி காட் இட். ஒரு நல்ல வந்து ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். தப்பே கிடையாது. ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குங்க. ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி தான். காலையில் 9:30 தான் எழுந்திரிச்சேன். செம பசி. சரி போயிட்டு நம்மளோட யூஷுவல் கோகோ கறி ரோஸ்ட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தால ஒரு 5 வாட்டி சாப்பிட்ட அப்புறம் போர் அடிக்குது. சீரியஸ்லி ஒரு மாதிரி தகட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் வருதா. கண்டிப்பாக சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் வந்து அப்புறம் கூகுள் எடுத்து பார்த்தேன், இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கன்னு கழுது கட்டால் குட்டிச்சோறுன்ற மாதிரி சூப்பரான ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டலே இங்கே கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. மெயினான ஒசாக்கா அந்த சென்டர் பாயிண்ட் ஏரியாவில் ஒரு பங்கமான சவுத் இண்டியனு. முக்கியமான விஷயம் என்னன்னால இங்கே வந்து ரைஸ் ரீஃபில்லிங் வந்து ஃப்ரீயாக. அதாவது நீங்கள் ரைஸ் வேணால் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலான்றாப்புல. பட் 3 மணி வரைக்கும் தான் கடை. அந்த டைமிங் தாங்க இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஸோ பரபரன்னு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி நல்ல நம்ம ஊர் சாப்பாடு ரசம் சாம்பாரோட அடித்து நவுத்த வேண்டிதான். சரிங்களா, போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏரியா பார்க்க சூப்பராக இருக்குங்க. வருவோம் இது ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு ஈவினிங் டயத்தில். இந்த வெயிலெல்லாம் சுற்றி பார்த்தா வேலையே ஆகாது. நேரம் நடந்து அப்படியே போயிடலாம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி எங்கே போகலான்னு கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோங்க. ஒசாக்காலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஜாப்பனீஸ் மக்கள் தானே வந்து குனிஞ்சு வணக்கம் வச்சு பார்த்துருக்கீங்க. பட் இவங்க வளர்க்குற மான் கூட அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு குனிஞ்சிங்கன்னா அந்த மானும் குனியுமா. ஸோ அது பயங்கர ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போகணும். ஏன்னா ஈவினிங்கில் தான் அந்த மான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. பகலில் வந்து வெயிலில் வந்து உள்ளே தூங்க போயிடும். ஸோ ஒரு 4-4:30 ரேஞ்சுக்கு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஹோப் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக நம்ம நடந்து போகிறோம். ஸோ பட்டுன்னு சாப்பிட்றோம், மெட்ரோ ஏறுறோம். இங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் பயணம் நாரா போயிடலாம். இதாங்க நம்ம சாப்பிட வந்திருக்க கடை. இந்த அளவுக்கு ஹை எண்டாக ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு கேஃபே ஸ்டைலில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். மீல்ஸ் ரெடின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. உள்ளே போய் உட்காந்து ஒரு புடி இன்றைக்கி அவ்வளோதான். வேற மாதிரி ப்ரோ. ஆஹா, வாசனை சூப்பராக இருக்குங்க. கொடி பறக்குதா, நல்லா இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃபீல். பட் இவங்க ஊர் மெனு வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணாலும் நம்ம ஊர் மெனுவும் இங்கே நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுது. இங்கே போர்டு எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஜாப்பனீஸில் தாங்க இருக்குது. அவங்க கான்செப்ட் படியே வந்து சொல்கிறாங்க. நம்ம இங்கே கோகோ கறி ரோஸ்ட்டில் பார்த்துட்டு போல் 3 கறி 4 கறி ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கான்செப்ட்லேயே சொல்லித்தராங்க. மெயினாக இங்கே மக்களுக்கு சாம்பார்னா என்ன, காரக்குழம்புனா என்ன, ரசம்னா என்னன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தராங்க. ஸோ ஃபுல் மீல்ஸ் வந்து 1470 எண்ணெய், மினி மீல்ஸ் வந்து 1155 எண்ணெய். இந்த ஃபுல் மீல்ஸ் எடுத்திங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாம் ஃப்ரீ ரீஃபில்ஸ். எத்தனை தடவை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பரில். இது எல்லாத்துலேயுமே ஒரு ரைஸ் ரீஃபில் வந்துடும் நினைக்கிறேன் ஃப்ரீயாகவே. இங்கே ரெடி டு ஈட் வேறு இருக்குது. அதான் இருக்கிறது சூப்பர் மார்க்கெட். உள்ளே போய்ட்டு சாப்பிட்லாம். பரிமாறுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே இந்த ஊருக்காரங்க தாங்க. செஃப்பு மட்டும்தான் நம்ம ஊர்லேருந்து வருவார் போல இருக்குது. இது பாருங்க எவ்வளோ அழகாக இங்கே மீல்ஸ் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப்பனீஸ் மத்தியில் கொடி பறக்குதா. நம்ம ஆர்டர் பண்ணுவோம். மெயினாக வந்து இவங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தராங்க. அதான் இருக்கலே ஹைலைட்டு. இது வந்து தமிழ்நாட்டு கடையா ஆந்திரா கடையான்னு தெரியல. மோஸ்ட்லி தமிழ்நாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுவர். இங்கே உங்களுக்கு வந்து பருப்பு பொடி அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு டவுட் வருது. இது ஆந்திரா கடையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒன்று நமக்கு ஐட்டம் கிடைக்குது, அப்படி தான் மேட்ரு. அக்கா நம்ம யாருன்னு தெரியாமல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மீல்ஸு, இது வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே இதே செட்டு தாங்க. ரசமும் சாம்பாரும் கம்பல்சரி. கூட்டு ஒன்று எடுத்துக்கலாமா, அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் கிரேவி எடுத்துக்கலாமா. ஸோ எது வேணுமோ கேளுங்க அப்படின்னாங்க. நம்மக்கிட்ட வந்து மீல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸோ க்யூட்டுங்க. அவங்களுக்குன்னு தெரியும் நம்ம வந்து மீல்ஸ் சாப்பிட்டு வளர்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வச்சுருக்காங்க. இது என்னென்னா சவுத் இண்டியன் சாப்பாடு இன் இவங்களோட லோக்கல் ஸ்டைலு. ஸோ இந்த ஊரில் எல்லோரும் இப்படி தானே சாப்பிட்றாங்க. உங்களுக்கு இவங்க ஊர் ரைஸும் வச்சுருக்காங்க, அதே மாதிரி பாஸ்மதி ரைஸும் வச்சுருக்காங்க. பிரியாணி எல்லாமே இருக்குது. கீமா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அது இதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. செம. நம்ம ஒரு இதுவே ஆர்டர் பண்ணியாச்சு ஃபுல் மீல்ஸ். ரசத்துக்காக தானே மெயினாக வந்தோம். நல்லா இருக்குது பார்த்து. எவ்வளோ அழகாக எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்களேன். பாஸ்மதி ரைஸ் தான் போடுறாங்க. வாவ். சத்தியமாக ஜாப்பனீஸ் கையால் நம்ம ஊர் ஃபுல் மீல் சாப்பிட்ற அந்த ஒரு சுகம். தேங்க்யூ ஹரிகாத்தோ, தேங்க்யூ. சூப்பரு.
எனக்கு ரொம்ப நாளாகவே காரில் ஒரு லாங் டிரைவ் போகணுன்னு ஆசை இருக்குங்க. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் ரோட்லாம் போனோம்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்கோ காற்றடிக்கிற இடம்லாம் இருக்காது. ஸோ காருக்கு போர்ட்டபுளாக காற்றடிக்கிற மாதிரி மிஷின்லாம் தேடி பார்த்துருந்த போது தான் இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நம்ம கண்ணில் பட்டுச்சுங்க. அகாராவோட போர்ட்டபுள் டயர் இன்ஃப்ளேட்டர் கேலக்ஸி மாடலு. வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காரு, பைக்கு, சைக்கிள், ஃபுட்பால் எதில் வேணால் நீங்கள் இதை வச்சு காற்றடிச்சிக்கலாம். நல்லா காம்பேக்டாக ஒரு மெயின் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷாலிட்டியே வந்து 3 to 150 PSI ப்ரெஷர் வரைக்கும் நீங்கள் வந்து காற்றை ஃபில் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இப்போ இங்கே வந்து மல்டி ஃபங்க்ஷன் நாசில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்பால் அடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஏர் ஹோர்ஸுங்க. கீழே வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹோர்ஸாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு கேரி கேஸு, டைப் சி சார்ஜிங் ஒயர். ஸோ ஈஸியாக நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் யூனிட்டில் சென்டரில் இருக்கிறதாங்க பவர் ஆன் பட்டன். லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். இதே நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு வச்சுக்கலாம். இந்த பக்கம் இருக்க மெயின் பட்டன் காரா, பைக்கா, இல்லைனா வந்து சைக்கிளா, ஃபுட்பாலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு மாற்றலாம். இதில் உங்களுக்கு 4 விதமான ப்ரெஷர் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. பாரு, PSI, KPA, kg/cm²ன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைனல் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் யூனிட்ஸை கூட மாற்றிக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனலாக இருக்கிறது உங்களுக்கு வந்து டார்ச் லைட். இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பவர்ஃபுல் டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு ரோட்டில் எமர்ஜென்சியில் நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் லைட் கூட நின்று எரியறது, பொறுமை எரியறதுன்னு வரும். கீழே உங்களுக்கு இது வந்து C டைப் சார்ஜிங் போர்ட்டு, பக்கத்துலேயே ஒரு USB இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் பவர் பேங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பவர்ஃபுல் பேட்டரியை உள்ள கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஏர் இன்லெட்டுங்க. இந்த பக்கம் ஏர் அவுட்லெட். இதில் தான் நம்மளோட ஹோர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரெடி. நம்ம காருக்கு அப்படியே அடிச்சு பார்த்துடலாங்க எவ்வளோ நேரத்தில் பவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது உள்ளே போட்டு இது மாதிரி டெஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணோன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு காட்டும். 29.5 தான் இருக்குது. யூஸ்வலாக நம்ம காருக்கு வந்து 35 வைப்போங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கார் மெனுவில் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இதுதான் பவர் பட்டன். ஆன் பண்ணிட்டோன்னா காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபாஸ்ட்டாக தாங்க அடிச்சிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக 35 வந்தோன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், அடித்து முடிச்சிருச்சு. நம்ம இதே மெத்தடில் பைக்குக்கும் அடிச்சிக்கலாங்க. 36 இருக்குது, 40 அடிக்கிறேன் இப்போது. கண்டிப்பாக இது செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஊர் படியும் உங்களுக்கு வந்து மீல்ஸ் டெலிவரி பண்ணும்போது பில்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ பில்லு வந்து நம்ம தள்ளி விட போயிட்டேன். இந்த மாதிரி டப்பா இருக்கும். இந்த டப்பாக்குள்ளே இப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்புறம்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. பட் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். அர்ஜென்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பூனில் சாப்பிட போகிறது இல்லை. பட் உங்களுக்கு சாம்பார் ரசம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு மட்டும் ஸ்பூன் எடுக்கிறேன். சாம்பார் ஆந்திரா கீரை புளிசது அப்படின்னு அந்த மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் ஆந்திரா ரெஸ்டாரண்ட். தமிழ் இல்லை, பட் இருந்தாலும் டேஸ்ட்டு பங்கமாக இருக்குது. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் ரசம் கன்ஃபார்மாக ஆந்திரா ரசம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நைஸ். அடுத்தது வந்து கீரை கூட்டு. சூப்பர் ப்ரோ. மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பருப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தயிர் இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஊறுகாய் கூட இருக்குங்க. நெய் இருக்கான்னு கேட்போமா? பருப்பொடி இருக்குது, நெய் இருக்கணுமே பருப்பொடிக்கு. ரைஸ் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாமா வேணா? எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஹேவ் கீ? நோ கீ. ஓகே, சரி பரவாயில்ல. கீ இல்லையா? பருப்பு பொடி சாதம். சியர்ஸ். நைஸ், பட் நாட் அப் டு த மார்க். பருப்பு பொடி அந்த நச்சின ஆந்திரா ஸ்டைல் அப்படி இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஒர்த் எவ்ரி பென்னி. கிட்டத்தட்ட வந்து 850 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் இவ்வளோ பெரிய மாடு கூட 850 ரூபாய்க்கு சாப்பாடு நம்ம ஊர் பணத்துக்கு கிடைக்குதுன்னா சும்மாவா? இங்கே வந்து 1470 yen. We are going for சாம்பார். சாம்பார் அந்த அப்பளம். அப்பளத்தை கீழே வச்சிட்டேன், சாரிங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற அந்த சுகம் இருக்குது பாருங்கள். லிட்ரலி வேறு ஒரு உலகத்துலேயும் உங்களை கூப்பிட்டு போயிடுது. தமிழ்நாடு சாப்பாடாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா சாப்பாடுக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. ரைஸ் கேட்டோம், இப்படிலாம் கொடுக்க மாட்டோம், வந்து பரிமாறுறோம் அப்படின்றாங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. பட் இந்த ஊர் மக்கள் பாருங்களேன், நம்ம ஊரில் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் போனால் நம்மளுக்கு ஒரு ஹை எண்ட் ஹோட்டலில் அந்த மாதிரி போல் இருக்குங்க.
நம்ம ஊர் சாப்பாடுன்றது இந்த ஊருக்கு ஒரு ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்தியா தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து டயட் டிக்கெட்லாம் கிடையாதுங்க, போட்டு நொறுக்க வேண்டியதான். இங்கே பாருங்களா ஒரு ஐஸ்கிரீம் கடை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்துங்க. இங்கே இருக்க கடை எல்லாமே க்யூட்டு, மக்களும் க்யூட்டு தான், எல்லா பக்கமும் க்யூட்டு நைஸ். ஓ இவங்க 7-Eleven கான்செப்ட்லேயே இதெல்லாம் விற்கிறாங்க. 7-Elevenல இருக்கும்ல, டேரெக்டாக வந்தால் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு போயினே இருக்கலாம். அந்த மாதிரி இவங்க வந்து இது விற்கிறாங்க, லெமன் ரைஸு. இல்லை அதாவது லெமன் சாதம், அதே மாதிரி வெறும் ஒயிட் ரைஸு, பிரியாணி எல்லாமே வச்சுருக்காங்க 7-Eleven கான்செப்டில். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே சூடு பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியதான். சூப்பர். சாம்பார் கூடயா? ஏய் செம ப்ரோ. இது என்ன கட்டிக்கிச்சேண்ணா. இது வந்து சாம்பார், இது குருமா, வெஜிடபிள் குருமா. அப்படியே நீங்கள் வந்து சுடுதண்ணில் போட்டால் இது எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. இதோட விலை வந்து 650 ரூபா, 650 yen பொறுத்து தான். ஸோ மக்களே, நீங்கள் யாராச்சும் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஓவர்சீஸில் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய டிமாண்டே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது, பட் சவுத் இண்டியன் அப்படின்றது வந்து கம்மி தான். சில இடத்துல அது வந்து கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர்சீஸில் உங்கள் கடையை நீங்கள் வந்து பட்ஜெட் ரேட்டில் அழகாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்கிறேனே, நீங்கள் எடுத்தோடனே அகலக்கால் வைக்க வேணாம், ரிசர்ச் பண்ணுங்கள், அங்கே உங்கள் மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, நான் அதை மாதிரி உங்களுக்கு தராங்க. பட் இட்லி தோசை இந்த மாதிரி மீல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக டிமாண்டுன்றது இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கே அது புதுசாக இருக்கும். நம்ம ஊரில் மெக்டொனால்ட்ஸு, KFC இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது. அமெரிக்காக்காரன் அவனோடது வந்து சேல் பண்ணுறான், ஜப்பான்காரன் அவன் வந்து அங்கே சேல் பண்ணுறான். நம்ம ஊருக்காரன் கிளம்பி வாங்க இங்கே, அப்போ தான் நம்மளோட ஃபுட்டு வந்து பயங்கரமாக பரவும். இப்போ ஆக்சுவலாக ஜப்பானில் நான் செக் பண்ணதுக்கு இப்போ 7-Eleven இதெல்லாம் இப்போ தேடுறோம்ல கூகுள் மேப்ஸில், அதே மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தேடினா இருக்கிற எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் வருதுங்க. ஸோ மக்கள்ஸ் இங்கே ரொம்பவே தேடுறாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சவுத் இண்டியன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். சவுத் இண்டியன் தேடுறதெல்லாம் நேற்று போனது இன்றைக்கி போனது எல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், ஒரு நல்ல வந்து ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட், தப்பே கிடையாது. ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குங்க. ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே நல்ல டிமாண்ட் இருக்குது. ரேட்டும் பாருங்கள், ரீசனபிள் ரேட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு, யோசிச்சுக்கோங்க. நாரா போகிறதுக்கு நம்ம ஒசாகா ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஒசாகா லூப் லைன் எடுத்து தான் போக போகிறாங்க. ஸோ இந்த ஏரியா என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டதே வந்து அந்த மெயின் ஏரியாவில் போல் இருக்குது. நல்லா அதி பிரம்மாண்டமாக இருக்கியா ஐயப்பா. ஸோ ஒசாகா ஸ்டேஷன் ஒரு 10 நிமிஷம் வாக் தானா, 1.5 கிலோமீட்டர். ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், நம்ம இப்போ அந்த சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தேடி போக ஆரம்பித்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே 3 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் சொன்ன கணக்கு தான், ஒரு நாளைக்கு 7 கிலோமீட்ரு, அதோடு அதிகமாக தான் நடப்பீங்களே, அது கம்மியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நியரஸ்ட் மெட்ரோ நீங்கள் போனாலே ஒரு 700-800 மீட்ரு வந்துடும். அதுவே ஒரு 4 தடவை கணக்கு பண்ணிக்கோங்களேன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் இங்கே. ஆனால் ஒன்று உறுதிங்க, இந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட வெறும் ரயில்வே ஸ்டேஷனுக்காக மட்டும் கட்டல. எவ்வளோ பெரிய மாலாட்டம் கட்டி அதுக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்களா, இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன் இருக்க ஏரியாவை மாலாக டெவலப் பண்ணாங்களான்னு தான் தெரில. அம்புட்டு கட்டிலையும் கூட்டம் இருக்குது, அது வேறு மேட்ரு. ஆனால் இந்த ஊரில் எல்லாம் டைரக்ஷன் மாற்றி நிற்கிறாங்க. டோக்கியோவில் எல்லாம் அங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க, இங்கே எல்லாம் இங்கிட்டு நிற்கிறாங்க ஒசாக்காவில். என்ன மேட்ருன்னு தெரில. சரி ஏதோடு அவங்க பண்ணுறதை அப்படியே நம்மளும் பண்ணுவோம். இந்த எஸ்கலேட்டர் ஏதோ புதுசாக இருக்குல்ல, அதுவாக வருது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக வர்றதுனால நடுவில் கொஞ்ச நேரம் ஃப்ளாட் ஆகுதுங்க, மறுபடியும் டவுன் இறங்குது. ஒரே விஷயம் எஸ்கலேட்டராகவும் அதே மாதிரி வந்து வாக்கலேட்டராகவும் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இதுக்கப்புறம் இங்கே ஃப்ளாட் ஆகிடுது பாருங்கள். சூப்பர் ப்ரோ, நைஸ் டெக்னாலஜி. பா சரியான கூட்டமாக இருக்கு. இது வேறு இங்கே இருக்க போல் இருக்குங்க. இங்கே கிட்டத்தட்ட 6 லைன் பாஸ் ஆகுது இந்த ஒரே ஸ்டேஷன் வழியாக. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக கூட லைனில் நின்றுக்கலாம் அட் அ டயத்தில். ஸோ நம்மளோடது வந்து இந்த பச்சை கலரு, நான் பாட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அப்படி அப்படியே வேறு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதான் கேட்டேன், நான் ஒரு லைன்லாம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, பக்கத்தில் அங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது,
அதே மாதிரி அங்கிட்டு 2 லைன் இருக்குது. சூப்பரில் நம்ம வண்டி வந்துடுச்சு, ஏறி போக வேண்டியதான். ஸோ இங்கே நீங்கள் வந்து 4 ட்ரெயின் அட் அ டேட்டில் எடுத்தாலுமே எல்லாத்தையும் தனித்தனி லைனாக வச்சு மக்கள் அவ்வளோ டீசெண்டாக நிற்கிறாங்கப்பா. சூப்பர். இங்கெல்லாம் நீங்கள் கிடைக்கிற நேரத்தை தூங்கிக்கணுங்க. ஒரு ½ hour குட்டியாக தூக்கத்தை போட்டாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாரா கேன்ஸ்ட்டோம். செம்மையாக இருக்கும் அந்த நாரா. ஒசாக்கா மாதிரிலாம் இல்லை, ஒரு நல்ல கிராம எஃபெக்ட். சுற்றி வயல்வெளி தான் பாருங்களேன். அட்டகாசமாக இருக்குல்ல. ஒரு 4:15 கிட்ட ஆகுதா. நல்ல ஈவினிங்கு சன்செட் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட் டைம் இருக்க போகுது நாராவில் நமக்கு. ஈவினிங் வாங்க நாராக்கு, அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். நாரா வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த ட்ரெயின் வந்து கியோட்டோ போகுது. நம்ம வந்தது ஒசாக்காலேருந்து வந்துச்சு. இந்த நாரா, ஒசாக்கா, கியோட்டோ இது 3மே வந்து ட்ரையாங்கிள் சிட்டி அப்படின்னு சொல்லாங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். 3மே எல்லாம் பக்கத்து கிலோமீட்டர், எல்லாம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கா. ஸோ அருமையாக நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒசாக்காலேருந்து கியோட்டோக்கும் நாராக்கும் போயிட்டு வருவாங்க. சில பேர் வந்து கியோட்டோவில் தங்கிட்டு நாரா ஒசாக்கா அப்படியே ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு நாரா. இது ஒரு டீர் சிட்டி அப்படின்னு வாங்க. ரொம்ப அழமையான ஏரியா இது. இது ஒன் ஆஃப் த கேபிட்டலாக இருந்திருக்கு ஜப்பானுக்கு எவ்வளோதான் கேபிட்டல் அப்படின்னு தெரியல. அப்படியே வெளில போகலாம் வாங்க. அருமையான ஈவினிங் நாராவில் வெயிட்டிங். நமக்கு செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க ஊர் வெல்கம் பண்ணுறது. எக்கச்சக்க டூரிஸ்ட் வருவாங்க இங்கே. அந்த ஜப்பான் வர எல்லோரும் வந்து நாராவை விசிட் பண்ணிட்டு தான் போவாங்களா. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பஸ்ஸே விட்ருக்காங்க. 2 கிலோமீட்டர் தான். நீங்கள் நடந்து போகிறதுனால போயிடலாம், இல்லைனா பஸ்ஸில் போகிறதுனால போகலாம். நம்ம போகிறச்சே பஸ்ஸில் போயிட்டு வரச்சே நம்ம வந்து நடந்து வருவோம். ஓகே, என்ன போட்டிருக்காங்க? எல்லாத்துக்கும் ஒரே பஸ் ஸ்டாப் தான் போல இருக்குது. போகலாமா? கார்டை வச்சுருவோம். எல்லாமே ஸ்வைக்கா கார்டு தான். யா நாராவோட எல்லா பேசிக் அட்ராக்ஷன்ஸுமே இந்த ஷாப்பிங்லேயும் உங்களுக்கு வந்துடும். தோடாய்ஜி டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த டியர் பார்க்கு எல்லாமே. பட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த டியருக்கு சாப்பாடு வாங்கலாம், அது எங்கே வாங்குறதுன்னு தெரில. மேபி அங்கேயே விற்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து குனிஞ்சு வணக்கம் வைக்கும். ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பட் பஸ்ஸு தான் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை, அதுக்கு 250 yen டூரிஸ்ட் ஏரியான்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க போல். இட்ஸ் ஓகே, கம்ஃபர்டபுளாக இறக்கி விட்றாங்களா, அவ்வளோதான் மேட்ரு. மானை பார்க்குறதுக்காக வந்து சேர்ந்தாச்சுங்க. ஏகப்பட்ட வகையான மான். ஆனால் எல்லாம் வந்து பயங்கர டயர்டாக படுத்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங் ஆக எல்லாம் வந்து ஹைப்பர் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்படியே ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கலாம். மான் ஃபுட்டு தான் எங்கன்னு தெரியல. எல்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கு பாருங்களேன். எங்கள் ஊர் ஐஐடியில் இந்த மாதிரி தான் வந்து உள்ளே படுத்து கிடக்கும். 4 மானை பார்த்தாச்சு. எத்தனை மான் படுத்து கிடக்க பாருங்க. காலையிலேருந்து சாப்பிட்டு எல்லாம் செம்ம டயர்டாக இருக்க போல இருக்குது. ஏன்னா வரவங்க எல்லாத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் வேலை. இங்கே பாருங்க, ஐஐடிக்குள்ளே அவ்வளோ மான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் ஒன்று பார்க்க வந்திருக்கேன். எந்திரிச்சு இல்லை அதுக்காச்சு. அப்பா எவ்வளோ மான். எங்கிட்ட பார்த்தாலும் மானாக தான் இருக்குது பார்த்தீங்களா. அது கொம்பே வேறு லெவலில் இருக்குது. ஹாய் மானே. ஏ மானே 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 உன்னை தானே. அதுக்காக குளம்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஜாலியாக ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக. இன்னும் அடிக்கிற வெயிலுக்கு டயர்டாக இருக்காதா குழந்தைக்கு பாவம். அங்கே பாருங்க, மரியாதை தெரிஞ்ச மானுன்ற எல்லாம் படுத்து கிடக்கு. சரி தூங்கு ரெஸ்ட் எடு. என்னங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ரியாலிட்டி போட்டுருவோமா? இன்ஸ்டாகிராமில் இங்கிட்டு வந்தாலே மான தலையை குடியும், சாப்பாடு கொடுக்கலாம், அப்படி இப்படின்ற ரீல் போட்டுருந்தாங்க. இங்கிட்டு வந்து பார்த்தா அதெல்லாம் இது இல்லை. இங்கே ஒரு மான் வருது, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இருமா, குனிய மணி பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. பாரு, நம்மளும் ட்ரை பண்ணுவோமா? குனியமானு இந்த குனியறது வேற. ஹாய். நம்மக்கிட்ட 7-Eleven வாங்கினா இந்த ப்ரெட்டும் என்னவோ இருக்குது, கொடுத்து பார்ப்போமா? என்ன மதிக்க மாட்டேங்குது. நான் ஃபுல்லே சாப்பிட்டுக்கிறேன்னுதா. இருங்க, இந்த மானாச்சும் அவனை மதிக்குதான்னு பார்ப்போம். ஹாய் மானே. இருங்க, குனியவே மாட்டேங்குது. இது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ரியாலிட்டி தான். ஐயோ, அது உங்களை பிடிக்கவே இல்லையா? சாப்பிடுது. குனியுதுங்க. இரு, இங்கே பாரு ஒரு நிமிஷம் பாரு. தாராமா எங்கே போயிட போகிறேன் அண்ணா. இங்கே பாரு குனி. அதுக்கலாம்
சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஒரு தடவை 2 தடவை குடிச்சு அவ்வளோதான், அதுக்கு மேலே குனியாது. வேறு ஏதாவது மானு பர்ஃபெக்டாக பண்ணுதா பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ரியாலிட்டி டோய் ஏதோ ஒன்று ஓகே தான். மொத்தமாக கவுக்காமல் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாக குனிச்சில அவ்வளோதான் நமக்கு தேவை. ஊர் ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்ம ஏன்ஷியண்ட்டாக இருக்குங்க. பில்டிங்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஊரோட செம்ம ஃபேமஸான ஸ்வீட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. அது எல்லோரும் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். அது ப்ரிப்ரேஷனே பயங்கரமாக இருக்குமா பார்க்குறதுக்கு. போட்டு அடின்னு அடிப்பாங்களாம் அந்த மூச்சி பண்ணுறதுக்கு. வெஜ்ஜு தான் அது, செமையாக இருக்குமா. ஸோ வாங்க அப்படியே வந்து இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அதை போய் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மூச்சி சாப்பிட போகலாம். பயங்கர பழமையான ஒரு கோயிலாம் அது. இந்த ஏரியாவில் ஈவினிங்கில் சொல்லவே வேணாம், பயங்கரமான டிராஃபிக்கும் சரியான கூட்டமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஒரு ஆப்ட் வெதர் இங்கே வந்து சேர்கிறதுக்கு. இந்த கூட்டம் எங்கே போகுதோ நீங்கள் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். கூகுள் மேப்பில் கூட நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக அப்படியே அவங்களே உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இது என்னங்க தோசை மாதிரியே ஒரு ஐட்டம் இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்க, வாசனையும் சூப்பராக இருக்குது. தோசை தானோ இது, வேறு என்ன ஐட்டம் தெரியாமல் நம்மளால் வந்து சாப்பிடவும் முடியல, இதுவும் பண்ண முடியல, மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியலன்ற மாதிரி தான் இருக்குது. இது செம்மையான இருக்காப்பா வைப்பிங்க. பூரா ஸ்வீட் ஃபுட்டா அதெல்லாம் அடிச்சு ஊற்றிட்டு இருக்காங்க. அதான் சோயா சாஸ் பாருங்கள், 2 லிட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா இடமுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மானாக தாங்க இருக்குது. நீங்கள் மானை தேடி போத்தாவில்ல, மான் உங்களை தேடி வரும். சுற்றி பாருங்களேன், எல்லா பக்கமும் மான். ஆக்சுவலாக இந்த பின்னாடி இருக்க மலை இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கூட நீங்கள் ஏறலாமா. ஏறினீங்கன்னா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா. நல்ல உயரமான மலையாக தான் தெரியுது. இந்த டெம்பிளோட அந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன், இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக இருக்குடா எப்பா. 5:30 க்ளோஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள் பார்த்துட்டு அப்புறம் மிச்ச இடத்துக்குலாம் போங்க. போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையை மூடிடுவாங்க. செம்ம பழமையான டெம்பிளாக இருக்குங்க. இந்த கோயில் உங்களுக்கு 752வது வருஷமே கட்டிட்டாங்களாங்க. செம்ம பழைய கோயிலாக இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஸ்ட்ரக்சருமே அவ்வளோ பழசு கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட மேஜர் எர்த்குவேக்கில் இந்த கோயில் வந்து டேமேஜ் ஆகி இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரீபில்ட் பண்ணி ரீஒர்க் பண்ணி வச்சுருக்கிறது தான். பட் இந்த சிலையை பாருங்களேன், இது ஃபுல்லாக ஒரே சிலை தானா, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்பா கட்டிலே செஞ்சுருக்காங்க, அவ்வளோ பெரிய சிலையாக இருக்குது. ஆஹா, அதில் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்குது தூரத்தையும் பார்க்க, பட் ஆக்சுவலான ஒரு சிற்பம் அது. கட்டெல்லாம் பாருங்களேன் எத்தா தண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் எர்த்குவேக்ஸ்லாம் சேர்ந்து நின்றுருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க இதோட ஸ்டெபிலிட்டி அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க ஜப்பான் கவர்மெண்ட்டு தான் நம்ம வந்து எர்த்குவேக் ப்ரிவென்ஷன்ஸில் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்தில் இவங்களை விட பெரிய ஆளுங்களாம் இருந்திருக்காங்க. ஒரு சாதா மரத்தை வச்சு எர்த்குவேக் வந்து தாங்குற மாதிரிலாம் பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்கன்னா சாதா விஷயம் கிடையாது அது. சரி, இப்போ நம்ம மெயின் டெம்பிள் ஏரியாவுக்குள்ளே போடுறோம். எல்லாருமே ரீல்ஸை பார்த்துட்டு குனின்றாங்க. எத்தனை தடவை நான் குனியறது அப்படின்னு அந்த மான் வந்து டென்ஷன் ஆகுது போல இருக்கு. இங்கே பாருங்களா, என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த ரீல்ஸ் எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கு பார்த்தியா. குனியுதுங்க, அங்கே பாருங்களேன், அங்கே வர்றோம். ஃபைனலி தி காட் இட். இந்த மாடு தான் வந்து நைஸ் ஆக்டர் போல இருக்கு. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணுங்கப்பா. இதுதாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ்வளோ நேரமாக அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆன்ட்டி வந்து பக்காவாக வந்து எல்லாத்தையும் பண்ணுது. கமான் ஒன்ஸ் மோர். இதுக்கு இந்த குழந்தைகிட்டலாம் அசால்ட்டாக பிடிங்கிறது. ஆஹா போயிட்டாங்களே. குடிஞ்சு பார்த்தீங்களா பக்காவா. நம்ம ட்ரை பண்ணுவோமா? அதையும் ஒரு தடவை குனிஞ்சு பார்க்குது. நீங்கள் குனிய கேட்டாதாம்மா அது குனியும், இல்லை அதெல்லாம் குனியாது. இந்த ஜப்பான் பாப்பா பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கியூட்ராப்பா. எதையோ சாட்டு எனக்கு இருமல் வந்த தண்டா மிச்சம் அப்படின்னு இது போல இருக்காது. நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரி நல்லா பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சு சொல்கிறேன். 800 yen போல் இருக்குது. அந்த போட்டிருக்கேன் 800 yen பே பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ டிக்கெட் எடுத்துனே அப்படியே உள்ளே போகலாம் வாங்க.
கண்டிப்பாக ஒரு சமவர்த்தாக இருக்கும். அவ்வளோ பெரிய டெம்பிள் இது. எல்லாம் அலம்பிய தள்ளிட்டாங்க. பயங்கர டைம் ஆகிடுச்சோ. வாங்கியாச்சு 800 பக்கா வச்சுருக்காங்கப்பா. இங்கே கேஷ் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் ஏரியா வந்து ஒன்லி கேஷ் பார்த்துட்டோம். நம்ம இவ்வளோ கேஷ் தூக்கி சுற்றுறது ஒர்த்து தான் ப்ரோ. ஆஹா என்னங்க இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது கோயில். ஆத்தாடி தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஜப்பானில் பார்த்ததுலேயே த பெஸ்ட்டு பிரம்மாண்ட கோயில் இதுதான் நினைக்கிறேன். நெவர் எவர் மிஸ் இட் இன் நாரா. ஓகே, அந்த காலத்தில் இப்போ நம்ம பார்க்குற ஜாப்பனீஸ் மாதிரி எல்லாம் அமைதியாகவும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறாங்களா? இல்லைங்க, எக்கச்சக்க சண்டை இவங்களே வாண்டடாக போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காங்க. ப்ளஸ் இப்போ இருக்க ஜப்பானுக்கும் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது. பாசிட்டிவ்ஸ் எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம வந்து ஜப்பானோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். அது லாஸ்ட் வீடியோ மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஜப்பானின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, அந்த காலத்தில் இவங்க ஏகப்பட்ட சண்டை இழுத்துருக்காங்க. வார் வந்து எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காங்க. அதில் இவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆயிருக்கு. 18th centuryயில் ஒரு வார்னால் வந்த பேக் ஃபயர்னால் இந்த டெம்பிளை வந்து கொளுத்திருக்காங்களாம். ஸோ உள்ளே ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து மரத்தினால செஞ்சது தானே. எரித்து அதுக்கப்புறம் அதை வந்து எடோ பீரியடில் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிள் கட்டினது ஆக்சுவலாக வந்து நாரா பீரியடில். நம்ம எடோ பீரியட்னு ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். இது வந்து நாரா பீரியட். அதாவது எங்கே கேபிட்டல் இருக்கோ அதை சுற்றி ஒரு பீரியட் உருவாகிடும். ஸோ நாரா பீரியடில் கட்டி எடோ பீரியடில் இதை வந்து புனரமைச்சு பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்தில் ஸ்டார்டிங்கில் கட்டின டெம்பிளோட இப்போ நம்ம பார்க்குறது வந்து 33% சின்னதான். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட படையெடுப்புனாலையும் அர்த்துக்கு வைக்கனாலையும் அது இதனால. பட் இருந்தாலும் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட்டு வுட்டன் ஸ்ட்ரக்சர். ஓகே மென். ஓகே சாரி லேடிஸ் அங்கே போகணும் போல் இருக்குது, ஜென்ஸ் இங்கே போகணும் போல். ஆஹா என்ன பிரம்மாண்டமாக இருக்கியா. ஓ எவ்வளோ பெரிய புத்தா சிலை. இந்த புத்தா வந்து 3 தடவை தலையை மாற்றிருக்காங்களாம், 2 தடவைக்கு மேலே கை மாற்றிருக்காங்க. ஏன்னா கட்டின ஒரு 150 வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்து அந்த புத்தாவோட தலை கீழே வந்து வஞ்சிச்சான். ஸோ எங்கள் எர்த்குவேக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு வந்து இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆஹா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குடா கோயில். தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஜப்பான்லேயே உங்களுக்கு வந்து நிறைய வகையான புத்தர் வழிபாடு இருக்குது போல் இருக்குங்க. ஸோ உலகத்தில் வந்து ஒரு 4-5 இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ஏன்னா சில இடத்துல வந்து சிலை இருக்குது, நிறைய இடத்துல வந்து சிலையே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து புத்திசமோட வழிபாடு மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜென் புத்திசமும் ஒன்று பார்க்க போகிறோம் அப்புறமா. ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும் ஜாப்பனீஸோட கல்ச்சர் பற்றி. இதுன்னு ஷூவா இவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய சிலையாக இருக்குது பாருங்களேன். ஆஹா எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு ஃபுல் சிலை இது. நம்ம ஹாங்காங்கில் கூட இதே மாதிரி ஒரு சிலை பார்த்துருப்போம். ஸோ அந்த காலத்தில் ஃபுல் தோடாஜி டெம்பிள்ன்றது இப்படி தான் இருந்திருக்கு. 3 கோபுரம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு செம பிரம்மாண்டமாங்க. ஆஹா 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 இந்தியாவில் தான் இந்த அளவுக்கு பெரிய பெரிய கோயில் வழிபாடுகள் இருந்துச்சுன்னு பார்த்தா இங்கேயும் வந்து இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ பெரிய மரத்தெல்லாம் எப்படி தான் கரெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. கிரேட்டில் என்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த கல்ச்சர் வந்து அது வந்து சொல்லணும், அவ்வளோதான். எப்படி நின்று பேசிட்டு பாருங்கள், இத்தனை வருஷமாக 2000 வருஷத்துக்கு மேலே அழகாக வந்து நின்று பேசுது. இதுதான் கல்ச்சர். நம்ம ஊர் கல்ச்சர் நம்ம காப்பாற்றணும், இவங்க ஊர் கல்ச்சர் இவங்க காப்பாற்றுறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே குழந்தைங்களாம் மரத்துக்குள்ளே இருக்க ஓட்ட வழியாக போயிட்டு வருது. அட பாருங்களா, இவ்வளோ பெரிய மரம் கட்டினது இதுக்கு தானே அப்படின்ட்டு. சப்பான் குழந்தைங்களாம் அப்படி தான், செம்ம கியூட்டில். இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப்பனீஸ் எழுதுறாங்க பாருங்களேன். இது எழுதுறதுலாம் ஒரு தனி கலையே வேணும் போல இருக்குது. டிராயிங் வரைகிற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஜாப்பனீஸு. இதுவே எப்படின்னா சைனீஸ்லாம் ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இங்கே இருக்க எல்லாருக்கும் ஜாப்பனீஸ் எழுத தெரியுமாங்க? ஏன்னா இவ்வளோ பெருசாக ஒரு டிராயிங் வரைகிற மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான். வா, சூப்பராக எழுதுறாங்கப்பா ஜாப்பனீஸ். நம்மளும் வந்து வரைய கற்றுக்கணும். ஸோ இவங்க கடை மாதிரி வச்சுருக்காங்க, உங்களுக்கு தேவையான பொருளை இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள். இவங்க அளவுக்குலாம் நம்மளால் டைமிங்கில் கன்னாக இருக்க முடியாதுங்க. உள்ளேருந்து பார்த்துட்டு வெளில வரோம், எல்லா கதவும் க்ளோஸ். பார்த்தீங்களா என்ன பர்ஃபெக்ட். 5னா 5, ஒரு செகண்ட் கூட முன்ன பின்னெல்லாம் கிடையாது. சரி பிரம்மாண்டம்.
இப்போ அப்படியே வாங்க அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்பிள், அப்புறம் தான் மிச்ச லொக்கேஷன்லாம். டைமிங் அப்போ தான் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம தலைவர் இருப்பார் ரொம்ப நேரத்துக்கு, வெளிச்சம்லாம் இருக்கும், பட் இருந்தாலும் கோவில் க்ளோஸ் பண்ணுறாங்க. புத்தா இங்கே வந்து வாட்டர் ஃபார் வாஷிங் அண்ட் ட்ரிங்கிங்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ சமயம் இருக்குமா? குடிச்சு பார்ப்போமா தண்ணி எப்படி இருக்குன்னு. இங்கே என்ன நம்ம ஐட்டம் மாதிரி இருக்குது, இதா தானே? அதே தான் இருங்க என்னன்னு பார்த்துட்டு வருவோம். நம்மளால் இங்கே எங்கிட்ட வந்தாப்புல அசோகா பில்லர், அசோகா சக்கரா எல்லாமே இருக்குங்க. பட் இந்தியான்ற ஒரு வார்த்தையே இல்லை இதில். ஸோ மெயின்லி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே வந்து புத்தாஸ் பர்த்டே செலிப்ரேஷன் கிராண்டாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 1700 ப்ரீஸ்டிக் மேலே வந்திருக்காங்களாம். ஸோ அப்போ வச்ச மானிமெண்ட் அப்படின்றாங்க. நடுவில் இருக்கிறது அசோக் சக்கரா தான், இது வந்து அசோகா பில்லர் தான். பட் அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானது இல்லையா எனக்கு தெரில, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் என்கிட்ட. பட் நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து இந்தியன் சிம்பிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்மளோட இதுவே இதானே, கொடியில் சென்டரில் இருக்குமே அதானே இது அசோக சக்கரா. எல்லாம் வந்து அந்த புத்தா பேர் அசோகா தானே, கரெக்டு. ஓகே, ஸோ நம்ம அவங்ககிட்ட இன்ஸ்பயர் பண்ணோமா இல்லை அவங்க நம்மக்கிட்ட இன்ஸ்பயர் பண்ணாங்களான்னு தெரில, சம்திங். இப்போ அப்படியே நேராக கீழே நடந்து போகலாம் வாங்க. பார்க் சூப்பராக இருக்குங்க, நாரா பார்க்கு. ஒன் பியூட்டிஃபுல் ஈவினிங் லுக். இந்த தீவுக்குள்ளே எல்லாம் இருக்காங்களே, நம்மளும் போகலான்னு பார்த்தா அது ஆக்சுவலாக அட்மிசபிள் இல்லை போல இருக்குது. யாராவது குறிப்பிட்டவங்க மட்டும் தான் போக முடியும் போல். ஏதோ ஒன்று நல்லா இருக்கான். ஏரியா பூரா ஏதோ டப்பா வச்சுருக்காங்க. மான் தண்ணி குடிக்கவா என்ன மாட்டேன்னு தெரியலையே. ஈவினிங் ஆக ஆக இந்த இடம் செம்மையாக மாறிக்கிட்டு இருக்குங்க. அதுவும் இந்த மேலே பீக்குக்கு போயிருக்காங்க மக்கள்ஸ்லாம். அங்கே சரியான வியூ இருக்கும் கண்டிப்பாக. வண்டி அங்கே போகுமான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே திருப்புறம் பாருங்களேன். ஆஹா 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 செம்ம. அந்த இடத்துக்கு போனால் சூப்பராக இருக்குங்க. பட் குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சக்தி இப்போ இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஏரியா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து மூச்சு சாட போகலாம். ஏய் எவ்வளோ மாட்டுறேன், பயமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கு. அதுக்கும் டயர்டாக இருக்காது. ஸோ இந்த ஏரியா பூராவே உங்களுக்கு மான் மட்டும்தாங்க. மான் அண்ட் நேச்சர் கல்ச்சர் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா அது மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே நேராக போக வேண்டியதான் போல இருக்குது. இங்கே எந்த அளவுக்கு ஆள் வராங்கன்னா, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணோட இங்கே சப்வே கட்டிட்டாங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெவிலி டூரிஸ்ட் ஒரு ஏரியா இந்த நாரா. பயங்கரமாக இருக்குல்ல எதிர்க்க ஸ்கையு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டின்னு வந்துருச்சு. கொஞ்சம் வேகமாக போவோம். 7 மணியோட இங்கெல்லாம் கடை க்ளோஸ் ஆகிடும் வேறு. இன்னும் கரெக்டாக 850 மீட்டர் இருக்குது போக வேண்டியது. மோச்சி சாப்பிட்லான்னு இந்த சைடு வந்தால் ஏதோ பிரம்மாண்டமான ஒரு டெம்பிளாக இல்லை அரண்மனை என்னன்னு தெரில, பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இருங்களா அங்கிட்டு போய் காட்டுறேன். இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. ஸோ நாரா ஃபுல்லாகவே உங்களுக்கு பயங்கரமான ட்ரெடிஷன்ஸ் தான் போல இருக்குது. ட்ரெடிஷன், ஆர்கிடெக்சர், பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம், அதுதான் நாரா. இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல நாராவில். தெரியுதா உங்களுக்கு பில்டிங்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஈவினிங் அந்த மாலை மங்கும் நேரத்தில் பேலஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அழகாக இருக்குங்க. க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாம் டைம் ஆகிடுச்சுல. ஸோ இப்போ வந்து நாராவோட அந்த நகரப்பகுதிக்கு போயிட்டுருக்கோம். அதாவது அந்த காலத்து ஏன்ஷியன் நகரம். ஸோ அங்கே தான் வந்து அந்த பழங்காலத்து கடைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு. மூச்சு விற்கிற கடை. இல்லை மூச்சின்ற அப்படின்னா என்னல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. வெஜ்ஜுன்னாங்க, இந்த ஏரியா ஃபேமஸ்ன்னாங்க, அதான் நம்ம சாட போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கீழே உங்களுக்கு சரியான கூட்டங்க. கூகுள் ரிவ்யூவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, உங்களால் மிஸ்ஸே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வாசலில் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல அடையாளம் இல்லை. இன்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குளம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் கோவில் குளம் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஒரு பிரம்மாண்டமான கோவில், மக்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அங்கே தங்கிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஏரி குளம், மக்களுக்காக தண்ணி சேர்க்கலாம். ஸோ மதம் தான் எக்கச்சக்கம். பட் அவங்க சொல்கிற கருத்துன்றது பார்த்திங்கன்னா ஒன்று தான் உலகம் ஃபுல்லாக இல்லை. யோசித்து பார்த்தா என்னென்னவோ தோணுது. ஆக்சுவலாக என்னோடய ஹாஸ்டலில் ஒரு ஜெர்மனிக்காரன் ஒரு நெதர்லாண்ட்காரன் தாங்க ரெகுலராக மீட் சாப்பிட்ற. அவங்களே ஜப்பானை பார்த்து அலறாங்க, கொஞ்சமாச்சு வெஜ்ஜீஸ் கொடுங்களா, எந்நேரமும் எல்லாத்துலேயும் மீட் அண்ட் நூடுல்னா முடியலடா சாமி அப்படின்றாங்க அவங்க.
ஆக்சுவலாக இந்த ஊர் மக்கள் வெஜ்ஜஸ் ரொம்ப 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 கம்மியாக சாப்பிட்றாங்க. அப்போ எங்கேருந்து இவங்களுக்கு வந்து அந்த சக்திலாம் வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெஜ்ஜஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து சக்தி வரும். வெறும் மீட்லேருந்து மட்டும் எல்லா சக்தியும் வந்துருமா? நோ ஐடியா. பட் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு மீட் லவராக வந்தீங்கன்னா ஹெவன். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வந்து வெறும் மீட் மட்டும்தான். வெஜ்ஜஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி கிடைக்கிறதும் கஷ்டம் உங்களுக்கு இங்கே. இதான் இந்த கடைன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப் கூட செக் பண்ண வேணாம், சரியான கூட்டம் இருக்குது. ஸோ இதுதான் ஷாப்பாக இருக்கும், மோச்சி ஷாப்பு. டேஸ்ட் தட் ஒன்லி மோச்சி. வந்தாச்சு. ஒரு பீஸ் வந்து 180 என்னாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? ஹலோ, 1 பீஸ். தேங்க்யூ. சின்ன பேக்கெட் வச்சு வந்துடுறேன். தேங்க்யூ. இது வந்து ஏதோ ஸ்வீட்டு மாதிரி தான் போல இருக்குது. கடையை பாருங்களேன் எவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்வீட் செய்யறதை பார்க்கறது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. போட்டு அடின்னு அடி போகிறான். இப்போ அதுக்கு மேபி மிஷின் வந்திருக்கும். பட் வந்து அந்த காலத்தில் இதில் போட்டு அடின்னு அடித்து தான் ரெடி பண்ணுவாங்களாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு? பண்ணுவாரான்னு தெரில. இப்போது பண்ணாருன்னா நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே பீனில் தான் பண்ணுறாங்க போல இருக்குது. ஆஹா, பயங்கரமாக இருக்குங்க டெக்ஸ்டரு. மாவு மாதிரி அமுக்கி அமுக்கி சாப்பிட்லாம். அதான் இருக்கு. ரொம்ப சத்து மாவு பண்ணுவாங்களா, அதுதான். உள்ளானதோ ஸ்டஃபிங் இருக்குது. ஒர்த்துங்க. ஒரு பீஸ் கிட்டத்தட்ட 100 ரூபா. பட் ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கு. ஊரே தான் வாங்கிட்டுருக்கு. செய்கிறத பார்த்தா நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 பீஸாக செய்யுங்கண்ணா. கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. டேஸ்ட்டு ஒரு மாதிரி முதல் 2 வாரம் சாப்பிடும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சி போன மாதிரி இருக்குது. மெயினாக அந்த ஒரு சூவினஸ்ன்னு வாங்கிக்கல, அது செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து வருமா உள்ளே அந்த ஸ்வீட்டும் அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. பாக்ஸாக கூட தராங்க, அதுவும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். எவ்வளோ நாள் நல்லா இருக்கும்லாம் தெரில, பட் இட்ஸ் குட். ஓகே, ஸோ இப்போ நேராக நம்ம வந்து ஹலோ ஹாய் கட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நேராக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கும். இல்லை மேப் அப்புறமா ரெஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் எங்கேயா உட்காருவோம். நம்ம கீழ் நோக்கி போகிற நேரத்தில் நிறைய பேர் மேல் நோக்கி போகிறாங்க. ஸோ ஈவினிங் டயத்தில் கூட இங்கே தான் இருக்குமா? எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சா. மேபி அங்கே பார்க்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல இருக்குது வீக்கெண்டுக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்ம ஒசாக்காவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கேயும் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஹேப்பனிங் ஏரியா. டெய்லி என்ன சாப்பிட்றது எங்கே சாப்பிட்றதுனே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குங்க. இப்போ வந்து நைட்டுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலாமா, இல்லைனா வந்து இங்கே இந்த ஊர் சாப்பாடு சாப்பிட்லாமா அப்படின்னு இருக்குது. பட் எனக்கு மதியம் பார்த்தோம்ல அந்த பட்டர் நான், அதை பார்த்தாலேருந்து எனக்கு வந்து பட்டர் நான் வித் பன்னீர் கிரேவி சாப்பிடணும் போலியே இருக்குது. டேய் என்னடா இது, நீ வந்து ட்ராவலாக நடத்த போறியா? ஃபுட்டு எப்போ பாரு சோறு சோறு சோறுன்னு இருக்கீங்களேண்ணா. என்னைக்காச்சு தாங்க நல்ல சோறு கிடைக்கும், அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஏரியா பக்கத்தில் ஏதாவது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தாலே கண்டிப்பாக அங்கே நான் இருக்கும். அது வந்து ஜாப்பனீஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டோட ஒரு என்ன சொல்கிறது விடாத விஷயம். இங்கே கூட பாருங்கள் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு தெரில, அப்படி சேர்த்துட்டாங்க இங்கே. அதே மாதிரி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே வந்து இந்தியா நேபாளி ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நேபாளி ரெஸ்டாரண்ட் அவங்க பேர் வைக்காமல் இந்தியா நேபாளின்னு வச்சிடுறாங்க. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பெரிய பிராண்டு வேல்யூவே இருக்குது ஜப்பானில் உங்களுக்கு. இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் பார்த்தீங்களா. தட் இஸ் அ கிரேட் பவர் ஆஃப் நான் ஹியர். சாஸ்லாம் தராங்க, ஒர்த்தாக இருக்கும் போல் காம்போ. நம்ம அங்கே பார்த்தோம்ல கப்பு கப்பாக ஏதோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் போல் இருக்குங்க. அது இந்த கப்புக்குள்ளே ஏதோ ஏற்றி வச்சுருக்காங்க. லேம்பா அது என்னது அது? ஆமாங்க, அங்கே இப்போ நம்ம அங்கே இருந்திருந்தோன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கப்பாக இருந்திருக்குமா? அடா பாவீங்களா, அதுக்காக தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ளே கேண்டில் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஏரியாவில் இருந்திருந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இருந்திருக்கும் போல். ஸோ ஈவினிங் இதுக்கு தான் வர சொல்கிறாங்க போல். என்ன ஷேப்புன்னு தெரியுதா? மான் தான் போட்டு மேலே நாரா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓ இப்போ இந்த டெம்பிள் ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது சே மிஸ் பண்ணிட்டோம்.
தெரியாமல் போச்சு. சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருந்துட்டு வாங்க நீங்கள். சரியா? அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நேரில் பார்க்கறத விட கேமராவில் அந்த வார்த்தைலாம் நல்லாவே படிக்க முடியுது. நேரில் அது ஒன்றுமே தெரியல, பட் கேமரா வழியாக பார்த்தா நல்லா தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐசி கார்டில் வெறும் 91 ரூபா தாங்க இருக்குது. பேலன்ஸே கிடையாது. ஸோ ஏற்றலைன்னா நம்மளால போகவே முடியாது. இந்த ஒரு ரைடும் ஒரு லைனில் ஒரு ரேட்டுங்க. இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா ஒசாக்காலேருந்து, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 820 yen. பட் இப்போ போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ லைனில் போகிறோம், அதனால் 580 yen தான். ஸோ ஒர்த்து. வந்து ரீசார்ஜ் பண்ணிப்போம். ரிசர்வ்டு சீட்டோ, இது ஷின்கான்சன் டிக்கெட்டா, நம்ம அங்கிட்டு போனோம். ரீசார்ஜ் பண்ணால் நம்ம அங்கிட்டு நம்மளுக்கு 2000க்கு மேலேயே கூட தேவைப்படுங்க ஐசி கார்டில். நாளை இப்போதைக்கு ஒரு 2000 போட்டுக்கலாம். ஆங்கிலம் ப்ளீஸ். ஐசி கார்டு கேன்சல். இங்கே டேரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னென்னு பார்ப்பாருங்க. நம்ம இங்கிலீஷ் போட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும் போல். ஐசி கார்டு இங்கே வச்சோடனே பக்காவாக வந்துடுது. சார்ஜ் பை கேஷ். Do not take the IC card. Next 2000. Charge without receipt. Done. Thanks தல. நன்றி. முடிஞ்சு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில, கூகுள் அடுத்த வண்டியே 8:10ன்ற மாதிரி தான் காட்டுது. மணி 7 தான் ஆகுது. பட் நம்மளுக்கு அப்புறம் தான் 1/2 ஹவருக்கு ஒரு வண்டி இருக்கும் இங்கேருந்து போகிறதுக்கு. தெரில. இப்போ நம்ம 7:10 வண்டியை பிடிக்க வந்துட்டோம். பட் கூகுள் இன்றைக்கி ஏதோ டைம் கொஞ்சம் தப்பாக காட்டுது. என்ன மேட்ருன்னு தெரில. இங்கேருந்து நம்மளுக்கு டிக்கெட்டு டேரெக்டாக அப்படியே போய்ட்டு வந்தேன். 7:10 37 நிமிஷத்தில் 30 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். ஜப்பான் ட்ரெயின்ஸில் கம்ஃபர்டபுளுங்க. ரேட்டு மட்டும் வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சுன்னா தாராளமாக போகலாம். எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பாருங்கள். நம்ம இன்றைக்கி போயிருப்போம்ல ஒசாக்காக்கு, அதே ட்ரெயின் மாடல் தான். சரி, ஒசாக்கான்ற பாருங்க, ஹிரோஷிமாக்கு. ஸோ அதே மாதிரி லோக்கல் ரேப்பிட் ட்ரெயின் தான் இது. பங்கமாக போயிடும், ஒசாக்காவில் பார்ப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வேறு என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரிலங்க. இவனும் 1/2 மணி நேரத்தில் வந்துட்டானா, அவன் போனது 1/2 மணி நேரம் தான். பட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 900 yen, இதுக்கு வந்து வெறும் 500 yen தான். சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். மேபி நம்ம அந்த சூப்பரான அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் போயிருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். பட் அது எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. விடுங்க, கிடச்சது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தான். நேராக நம்ம ஹாஸ்டல் நடந்து போயிட வேண்டியதான். இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடணும். இப்போது ஜப்பானில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ஹார்ன் அடிச்சு இப்போ தாங்க பார்த்தேன் நான். கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஆமாம், இங்கே ஹார்னே அடிக்க மாட்டுறாங்க ட்ரெயின் கூட. நம்ம ஊரில் பாங் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தான் எடுப்பாங்க. இங்கே அதெல்லாம் எந்த சவுண்டும் கிடையாது. என்னென்னவோ எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ட்ரெயின் கூட சத்தமே இல்லாமல் ஓடுவீங்க. பட் ட்ரெயினோட அந்த ஒரு இந்த பாங் அப்படின்ற சவுண்ட் இல்லாமல் ட்ரெயினில் போகிற அந்த ஒரு கிக்கே வராது. வேஸ்ட். இந்த ஊரில் எல்லாமே சிஸ்டமேட்டிக்னு சொல்லிட்டு அந்த பேசிக் என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் கெடுத்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸ்ட் எக்ஸிட் வழியாக தான் போனோம். பக்காவாக கூகுள் கூப்பிட்டு போயிடும். நம்ம ஏரியாலேயே எக்கச்சக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஸோ ஒன்றுத்துக்கான மேப் போட்டாச்சு. கரெக்டாக 1 கிலோமீட்ரு. நீங்கள் மொத்தமாக எத்தனை 1 கிலோமீட்டர் சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 7 இல்லை அதுக்கு மேலேயே கூட வந்துருக்கும். எத்தனை ஒன்று. இப்போ நம்ம போய் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்து ஹாஸ்டல் போகிறதும் 1 கிலோமீட்ரு. ஸோ 1 கிலோமீட்டராகவே நீங்கள் நடந்து மொத்தமாக வந்து 10 கிலோமீட்டர் ஆகிடும். ஸோ அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். வாங்க கச்சன்னு போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி டே ரொம்ப சீக்கிரமாக முடிய போகுதுங்க. மணி வந்து 8 தான் ஆகுது. டெய்லி டே எப்படி இருந்தாலும் ஒரு 9:30 10 ஆகும் முடியறதுக்கு. பட் இன்றைக்கி 8க்குலாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த கண்ட்ரிக்கு பிளான் வேறு பண்ணோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். உண்மையிலே ஒரு மாதிரி வேப்பாக இருக்குங்க இங்கே இருக்க கூகுள் மேப்ஸ். நம்ம ஊர் கூகுள் மேப்ஸ்லாம் அங்கங்கே போய் ஸ்டக் ஆகிடும். பட் இவன் மாலுக்குள்ளேயே வழி சொல்கிறாங்க. மாலுக்குள்ளே எப்படி நேவிகேட் பண்ணி போகணுன்னு அந்த அளவுக்கு கோடு பக்காவாக அடித்து வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதே மாதிரி கோட் நம்ம ஊருக்கும் வரணும்டா கூகுள் மேப்ஸுக்கு. அப்போ தான் யாரும் கலாய்க்க மாட்டாங்க. ரைட். சூப்பராக இருக்குங்க மாலு. சில்லுன்னு இருக்குது. கூகுளு மாலுக்குள்ளே இருக்க கடையை காட்டாத லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஆபத்து இருந்து போயிடுது.
இது என்ன தான் ஹெல்ப் பண்ணாலும் மாலுக்குள்ளே இருக்க கடையை கண்டுபிடிக்கின்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதுவும் கடை பேர் பாருங்கள், ஜாப்பனீஸில் இருக்குது. அம்மா நல்ல பெரிய மாலை தான் கட்டியிருக்கீங்க, ஆனால் எங்கேன்னு போய் கண்டுபிடிக்கிறது கடையை? ஸோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். ஒரு நிமிஷத்தை கண்டுபிடிச்சிடலாம் இருங்க. இவன் தாங்க நம்மளை பாடாப்படுத்தின கடை. இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன்னா எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் கண்டே பிடிக்க முடியல. ஃபைனலாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நேபாளி இந்தியன் ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. உள்ளே பூந்துருவோம். இதுதான் மெனு. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஹாட் டவல்லாம் தராங்க. ரொம்ப ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குமோ ஏதோ ஒன்று. நல்ல ஒரு வெல்கமாக இருக்குது. கொதிக்கிறது. சரி, மெனுவை பார்த்து பட்டுன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. மோமோஸ்லாம் இருக்குங்க, ட்ரை பண்ணுவோமா? நான் ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே என்ன மேட்ருன்னு தெரியல, எல்லா கடையிலையும் போனாலே சூப் தராங்க. நம்ம மேட்ராக இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. அட்டகாசம். சியர்ஸ். நான் வரட்டும், சாப்பிடுவோம். பயங்கரமாக இருக்குங்க. ஆஹா, ஹை எண்டு கேலரிஸ் போல் இருக்குது. பரவாயில்ல, நாள் பூரா சுற்றி இருக்கோம்ல, ஒரு நாள் ஆசைக்காக பரவாயில்ல. சீஸ் நான். தேங்க்யூ. இவ்வளோ சீஸாடா போடுவீங்க அதுக்குன்னு சீஸ் நான்ல. இது பீஸாவா நானான்னு தெரியல, அவ்வளோ இருக்குது சீஸ். பங்கமாக இருக்கு. ஒர்த்துங்க. 580 600 என்னோ தான் போட்டிருக்கு. ஒர்த்து தான் இது. பட் கொஞ்சம் காஸ்ட்லி அந்த ரெஸ்டாரண்ட்டு. நம்ம காலைல போனோம் பாருங்கள், வேறு லெவல் பட்ஜெட் ரேட்டு. அங்கே இதே காம்போ 750 தான். பட் இங்கே வந்து 1300க்கு மேலே. டேஸ்ட் எல்லாம் ஓகேங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் எனக்கு புரியல, இந்தியானாலே செவுரு நல்லா இருக்காதா? நம்ம சாப்பிட்ட 4 இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயுமே செவுருன்றது இந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. பூசாத மாதிரி செவுரு. ஹோட்டல் செவருனா இப்படி தான் இருக்குமான்னு கேட்குறேன் நான். நம்ம ஊரில் எவ்வளோ ஹை கிளாஸ் ஹோட்டல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு சப்பான்காரன் பார்த்தானே என்ன நினைப்பான் நம்ம ஹோட்டலை பற்றி? ஏன்னா இப்படி தான் இருக்குமான்னு நினைக்க மாட்டான். மிச்சம் அந்த இதெல்லாம் ஓகே, பட் செவருக்கு ஊரில் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. இது இவங்களாம் ரெடி பண்ணுறது. முதல்ல இது மாற்றணும்ப்பா. இது தாங்க மக்களே இன்றைக்கி நம்ம சுற்றினது மேப்பு. மொத்தம் 3 மணி நேரம் 18 நிமிஷம் 8 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். 89 கிலோமீட்டர் ட்ரெயினில் போயிருக்கேன், 5 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிருக்கேன். இந்த பஸ்ஸுன்றது அந்த ஸ்லோ வேனுன்னு தான் அது கன்சிடர் பண்ணியிருக்கு போல, ஏன்னா பஸ்ஸில் அவங்க ஸ்லோவாக போகும்ல. ஸோ டோட்டலாக நான் சொன்னேன்ல, நீங்கள் அவ்வளோ தூரம் நடக்கணும், நடந்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும். எவ்வளோ நடந்திருக்கோம் பாருங்கள் நீங்கள். நம்ம இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதோட அதிகமாக நடந்திருக்கோம். சரிங்க, இதோட இந்த வீடியோ மெயின் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். கூடிய சீக்கிரம் ஜப்பான் சீரிஸ் முடிய போதுடோய். சூப்பரான ஜப்பானே என்ன ரொம்ப நடக்க விடுது, அவ்வளோதான் மேட்ரு. வேறு இல்லை. எப்படி இருக்கு உங்களுக்கு நடக்கிறதுக்கு? ஜாலியாக இருக்கா? வாங்க போவோம். குட் நைட் மக்களே.